Hi everyone, நான் உங்கள் Prabas from Prabas MS Office. இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட், அதுவும் எஸ்பெஷலி இந்த ஃபார்முலாவில் நம்ம டீல் பண்ணும்பொழுது, ஃபார்முலாவை டைப் பண்ணும்பொழுது இந்த ஷார்ட்கட்டெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக உங்களால் ஃபார்முலாவை க்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட்ஸை பற்றி பார்க்கலாம். நார்மலாக ஒரு ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணணும் ஆர் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது நமக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்துன்னா என்ன பண்ணுவோம், டைரெக்டாகவே ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ்ன்றதை நம்ம கீ பண்ணிவிட்டு நம்ம ஃபார்முலாவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது பொதுவான விஷயம். இந்த மாதிரி எந்த ஃபார்முலாவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்ற ஐடியாவே இல்லாமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா எந்த ஃபார்முலாவை டைப் பண்ணே உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அந்த டைமில் எந்த ஃபார்முலாவை டைப் பண்ணணும்னு தெரியலை, ஆனால் ஏதோ ஒரு ஃபார்முலாவை டைப் பண்ணணுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும். அப்போது ஃபார்முலாவை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் டைப் பண்ணலாம். கூகுளில் போய்ட்டு தேடுறதை விட குயிக்காக இங்கேயே தேடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. Shift F3 அப்படின்னு நீங்கள் போடும்பொழுது இங்கே தான் நம்ம ஃபார்முலாவை கிளிக் பண்ண போகிறோம், அதை கீ பண்ண போகிறோம். Shift F3 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணும்பொழுது இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபார்முலாவை ஈஸியாக க்ரியேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு உங்களை ஈஸியாக கைட் பண்ணுற ஒரு விண்டோ, இன்சர்ட் ஃபங்க்ஷன் விண்டோ. இதில் நிறைய ஃபார்முலா இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபார்முலா என்னன்னு உங்களுக்கு தெரியல, பட் என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதோ சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, SEARCHன்னு டைப் பண்ணிவிட்டு நான் என்டர் பண்ணும் பொழுது சர்ச் பண்ணுற மாதிரியான எல்லா ஃபார்முலாவும் இந்த இடத்துல நமக்கு டிஸ்ட் ஆகுது. பாருங்களேன், சர்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணும், என்னென்ன ஆர்குமெண்ட் இருக்குன்னு இங்கே தெரியுது. அதே மாதிரி ஃபைண்டு, லுக்கப்னு நிறைய ஃபங்க்ஷன்ஸ், எல்லாமே சர்ச் ரெலவெண்ட்டான ஃபங்க்ஷன்ஸ். இதில் எந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை படித்து புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சர்ச்சையே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பொழுது, ஓகே பண்ணும் பொழுது சர்ச்ன்ற ஃபங்க்ஷனில் இந்த 3 ஆர்குமெண்ட் இருக்குது. 3 ஆர்குமெண்ட்டுக்கும் என்னென்ன மீனிங்கிறத அழகாக 1 by 1 கீழே சொல்லுது பாருங்க இல்லையா. நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலாவை கீ பண்ணும் பொழுது தெரியாத அக்கரன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபார்முலாவை கீ பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். Shift F3ன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்பொழுது ஈஸியான ஃபார்முலாவை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகலாம். ஒரு ஃபார்முலாவை கீ பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது, இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி எடிட் பண்ணுவோம் இல்லையா, அதை F2ன்றதை நம்ம ப்ரெஸ் பண்ணிவிட்டும் உங்களுடைய ஃபார்முலாவை நீங்கள் ஃபர்தராக எடிட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஷார்ட்கட். ஃபார்முலாவை எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் எந்த டேட்டாவை எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த F2ன்ற ஷார்ட்கட் பயன்படும். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகிறேன். ரொம்ப குயிக்காக ஒரு ஃபார்முலாவை என்டர் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்த்த மெத்தடில் தான் என்டர் பண்ணுவீங்க. சம் ஃபங்க்ஷனை மட்டும்தான் என்டர் பண்ண போகிறோம் குயிக்காக அப்படின்னும் பொழுது ஈக்குவல்ட்டுன்னு போட்டு SUM நீங்கள் போட வேண்டாம். ஆல்ட்டு ஈக்குவல் டு ஆல்ட்டு ப்ளஸ் வாட் எவர் அந்த பேக் ஸ்பேஸ்க்கு பக்கத்தில் உள்ள கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி குயிக் சம் கிடைக்கும். இது குயிக்காக இந்த சம் ஃபங்க்ஷனை போடுறதுக்கான ஷார்ட்கட். ஆல்ட்டு ஈக்குவல் டு ஆல்ட்டு ப்ளஸ் வாட் எவர். ஓகே, அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகலாம். இப்போது உங்களுடைய ஃபார்முலா பார் அப்படின்றத நீங்கள் பார்க்கும் பொழுது சின்னதாக இருக்கும். சம்டைம் உங்களுடைய ஃபார்முலா பார் இந்த ஒரு லைன் அப்படின்றதில் நீங்கள் கீ பண்ணுற எல்லா ஃபார்முலாவும் தெரியும். இப்போ கிளிக் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம க்ரியேட் பண்ண ஃபார்முலா குட்டி ஃபார்முலா. சம்டைம் இந்த ஃபார்முலா ஒரு எஸ்ஏ மாதிரி பெருசாலாம் வந்திருக்கும், நிறைய வாட்டி நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். அப்போ அந்த டைமில் உங்கள் ஃபார்முலாவை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு இந்த பாரை பெருசு பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. Ctrl+Shift+U அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்களா உங்களுடைய ஃபார்முலா பார் எக்ஸ்பேண்ட் ஆகுது. திருப்பி நான் Ctrl+Shift+U ப்ரெஸ் பண்ணும்பொழுது நார்மலைஸ் ஆகுது. நீங்களே கூட மேனுவலாக இந்த மாதிரி உங்களுடைய ஃபார்முலா பாரை என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி இந்த மாதிரி பெருசு பண்ணலாம். ஓகே, மேனுவலாக பண்ணலாம். பட் அதுவே உங்களுடைய ஃபார்முலா பாரை எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்றதை யோசித்து எக்ஸ்பேண்ட் பண்ணி விடணும் அப்படின்னா Ctrl+Shift+Uன்ற ஷார்ட்கட். ஸோ ஃபார்முலாவை எப்படி நீங்கள் பார்க்க முடியும் பெரிய ஃபார்முலாவாக இருக்கும் பொழுதுன்றதை இந்த ஷார்ட்கட் மூலமாக யூஸ் பண்ணலாம், பார்க்கலாம். ஓகே, அடுத்த ஷார்ட்கட்டுக்கு போகிறேன். ஒரு ஃபார்முலா க்ரியேட் பண்ணப்பட்டு இருக்குது. இந்த ஃபார்முலாவில் B2ன்னு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் B13 அப்படின்ற ரெஃபரன்ஸ். ஸோ இது ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுவோம் கோலன் போட்டதுனால. இந்த ரெஃபரன்ஸை லாங் பண்ணணும், ஃப்ரீஸ் பண்ணணும் ஆர் அப்சல்யூட் ரெஃபரன்ஸுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா $சைனை
காலமை லாக் பண்ணுறதுக்கும் ஆர் ரோவை லாக் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பீன்ற காலமை லாக் பண்ணுறதுக்கும் 13 அப்படின்ற ரோவை லாக் பண்ணுறதுக்கும் மேனுவலாக நம்ம இந்த மாதிரி கீ பண்ணுவோம். நான் எஸ்கேப் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி லாக் பண்ணுறதுக்கு F4 அப்படின்ற ஷார்ட்கட் மூலமாக நீங்கள் ஈஸியாக லாக். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கீபோர்டில் ஃபங்க்ஷன் கீழே F4 இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்டாக லாக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரோ மட்டும் லாக் ஆகிருக்கு 2 ரெஃபரன்ஸ்லையுமே. இப்போ காலம் மட்டும் லாக் ஆகிருக்கு, இப்போ லாக்கே ஆகலைன்ற மாதிரி நீங்கள் இந்த F4 ப்ரெஸ் பண்ண உங்களுடைய லாக்கிங் கான்செப்ட் மாறி மாறி அப்ளை பண்ணப்படும். தேவையான மாதிரி உங்களுடைய ரெஃபரன்ஸை நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். லாக்கே தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கைட் பண்ணுறேன். பட் லாக் இஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இன் எக்ஸல். உங்கள் ஃபார்முலாவை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பயன்படுற முக்கியமான இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ F4 அப்படின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்பொழுது இந்த மாதிரி லாக்கிங் கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் போகிறேன். இந்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஃபார்முலா எப்போவுமே கண்ணுக்கு தெரியாது இல்லையா. இந்த இடத்துல ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகி அவுட்புட்டு தான் கண்ணில் தெரியும். சம்டைம் எல்லா ஃபார்முலாவுமே நான் பார்க்கணும்ப்பா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய கீபோர்டில் கண்ட்ரோலையும் 1 அப்படின்ற கீக்கு பக்கத்தில் டில்டுன்னு ஒன்று இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணும் பொழுது எல்லா செல்லுக்குள்ளேயும் இருக்கிற உங்களுடைய ஃபார்முலாவே கண்ணில் தெரியுதா? ஓகே, இதோடைய ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டில்டு 1க்கு பக்கத்தில் இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி ஃபார்முலா அது ஷார்ட்கட்டு மறந்து போச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குமே, ஃபார்முலாவில் ஷோ ஃபார்முலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷோ ஃபார்முலா அதை கிளிக் பண்ணும் பொழுதும் இந்த ஆக்ஷன் நடைபெறும். பட் இந்த ஆக்ஷனை ஷார்ட்கட்டில் டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் டில்டு சிம்பிள் 1 அப்படின்ற கீக்கும் டேப் அப்படின்ற கீக்கும் பக்கத்தில் இருக்கிற டில்டு சிம்பிள். அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நான் போகிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஷார்ட்கட். எக்ஸல்லையே ஒரு ஃபார்முலாவை நம்ம கீ பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க்காக நம்ம வச்சுருப்போம் இல்லையா. அப்போ அந்த ஃபார்முலாவை கீ பண்ணும் பொழுது அந்த ஃபார்முலாவை வந்து அப்டேட் பண்ண விடாமல் சம்டைம் என்ன பண்ணியிருப்போம், லாக் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைல் ஆப்ஷன்ஸ் ஃபார்முலா மேனுவல் அப்படின்னு செட் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, உங்கள் ஃபார்முலா அப்டேட் ஆகாது. பழைய வெர்ஷன் அப்படின்னு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, 12 அப்படின்ற ஃபார்முலா இருக்குது, அவுட்புட் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து வேல்யூ வந்துருக்கு. நான் இந்த வேல்யூவில் எதாவது மாற்றுறேன் அப்படின்னா 6 நான் டெலீட் பண்ணிட்டேன்னா இந்த வேல்யூ மாறுது. அப்போ அந்த வேல்யூ பேஸ் பண்ணி இங்கேயும் மாறும். பழைய வெர்ஷனில் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் த்ரூ பண்ண மாதிரி வராமல் அப்படியே இருக்கும். விச் மீன்ஸ் 3 6 4 7 6ன்னு இருக்கும், ஸ்ட்ரைக் த்ரூ வராது. இது கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால ஸ்ட்ரைக் த்ரூ வந்திருக்கு. அந்த இடத்துல ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக. ஒருவேளை இந்த மாதிரி அப்டேட் ஆகலை இல்லையா, லாஜிக்கலி இந்த வேல்யூ மாற்றினாலும் இந்த வேல்யூ மாறாமல் நிற்குது. ஏன் நிற்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு ஃபார்முலாவில் நம்ம மேனுவல் செலக்ட் பண்ணியிருக்கோம். மேனுவலாக இருக்கணும் எல்லா ஃபார்முலாவும், எதுவுமே ஒர்க் ஆகக்கூடாதுன்னு செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி அக்கரன்ஸில் அப்டேட் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் பண்ணி அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று இங்கே போயிட்டீங்க என்ன பண்ணணும், அதை மேனுவலேருந்து ஆட்டோமேட்டிக் செட் பண்ணணும். பண்ணால் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணப்பட்டு எல்லா ஃபார்முலாவே மாற்றப்பட்டுருன்றதுனால இந்த ஷீட்டில் உள்ள ஃபார்முலா மட்டும் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஷீட்டில் உள்ள எல்லா ஃபார்முலாவையுமே மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணணும், ஒர்க் ஆக வைக்கணும்னு ட்ரை பண்ணும் பொழுது ஷிஃப்ட் F9 அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும் பொழுது பாருங்களேன், இப்போ ஷிஃப்ட் F9 ப்ரெஸ் பண்ண உடனே இந்த இடத்துல ரியல் வேல்யூ வந்துடுச்சு. ஃபார்முலா அப்டேட் பண்ணப்பட்டு இந்த வேல்யூ கூட 500 ஆட் பண்ணி என்ன டோட்டல் வரும் அந்த டோட்டல் வந்துடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஷீட்டில் உள்ள ஃபார்முலாவெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் F9 நீங்கள் ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு ஷீட்டில் உங்களுக்கு நிறைய ஃபார்முலா இருக்குது, அதை அப்டேட் பண்ணணுன்னா ஷிஃப்ட் F9 யூஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய ஷீட் இருக்குது இந்த மாதிரி. இப்போ நம்மகிட்ட ஒரு ஷீட் தான் இருக்குது, பட் நிறைய ஷீட் இருக்குது. அந்த எல்லா ஷீட்லேயுமே உங்களுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அப்டேட் ஆகணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் F9 ப்ரெஸ் பண்ணாலே எல்லா ஃபார்முலாவும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்தது இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபார்முலா, ஒரு அரே ஃபங்க்ஷன் கிடையாது. அரே ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்டே இருக்குது. நியூ ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா தட் இஸ் நியூ எக்ஸல் வெர்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய புது அரே ஃபங்க்ஷன்ஸை எக்ஸல் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸாம்பிள் ஃபில்டர், சார்ட்டு, அந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் வந்திருக்கு. இப்போ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அரே கான்செப்ட் தான்னாலும் அது நியூ கால்குலேஷன் என்ஜினை யூஸ் பண்ணி ஒர்க் ஆகிறதுனால கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒர்க் ஆகும். பட் பழைய காலத்தில் இந்த டிரான்ஸ்போஸ்ன்ற ஃபார்முலாலாம் இருக்கும், அதுவும் மாதிரி ஃபங்க்ஷன் தான். அப்போ அந்த ஃபார்முலாவை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு என்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃபார்முலாவை டைப் பண்ணி முடிச்சுட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் யூஸ் பண்ண உடனே அந்த ஃபார்முலாவில் பாருங்களேன், அந்த ஃபார்முலாவுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு
கேர்லி ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு வந்துருக்கும். இந்த மாதிரி கேர்லி ப்ராக்கெட் வந்துச்சு அப்படின்னா இந்த கேர்லி ப்ராக்கெட் வந்ததை நம்ம வந்து அரே ஃபங்க்ஷன் சொல்லிக்கலாம். இதுக்குன்னு ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நம்ம பார்க்கலாம். பட் இப்போ இந்த அரே கான்செப்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலாக்குள்ளே இருக்கிறீங்க. அந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த ஃபார்முலாவில் நீங்கள் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் வந்து ப்ரெஸ் பண்ணும் பொழுது உங்களுடைய நேவிகேஷன் நடக்கும், அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். ஒருவேளை நீங்கள் கண்ட்ரோல் அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல சி பக்கத்தில் எனக்கு கர்சர் இருக்குது, கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் தட் இஸ் ஆரோவை ப்ரெஸ் பண்ணும் பொழுது இங்கே என் கர்சர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணும் பொழுது இங்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும் பொழுது B2க்கு அப்புறன்ற மாதிரி கொஞ்சம் குயிக்காக நேவிகேஷன் நடக்கும். இந்த மாதிரி நேவிகேஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கண்ட்ரோலையும் ஆரோ கீயையும் வச்சு விளையாடலாம். ஒருவேளை முதல்ல போகணும் அப்படின்னா ஹோமு, இந்த லாஸ்ட்டில் வரணும்னா எண்டு, இந்த மாதிரி ஃபார்முலாக்குள்ளேயே உங்களுடைய நேவிகேஷன் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி கீபோர்டில் உள்ள ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணலாம். நம்ம பார்த்த இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் ஃபார்முலா க்ரியேட் பண்ணும்பொழுது டெஃபினெட்லி பயன்படும் நான் நம்புகிறேன். அடுத்த கிளாஸில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட்ஸையும் நிறைய விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.